அனைவருக்கும் வணக்கம். இன்று குரு சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 5/1/2026 ஒரு குட்டி கதையை பற்றி நம்ம பார்க்கலாங்க. கொல்லம், கேரளா பக்கத்தில் கொல்லம் இருக்குது. கொல்லத்தில் எர்ணாகுளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நாராயண பித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். பித்தர்கள் எல்லாம் சித்தர்களாக இருப்பார்கள். அதுபோக இவர் பித்தர்னு அந்த ஏரியாவில் பைத்தியக்காரர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவரே எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கல்களெல்லாம் எடுத்துகிட்டு மலை மேலே போய் அங்கேருந்து உருட்டி விடுவாராம். இது மாதிரி டெய்லி செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு. அந்த மக்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு இவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு 4 வீட்டில் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் அரிசி மட்டும் பிச்சை எடுத்து அவரே சமைச்சு சாப்பிடுவாராம். அப்படி பிச்சை எடுத்துகிட்டு அந்த அரிசியை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம், அந்த ஏரியாவில் உள்ள அந்த தோட்டத்தில் ஒரு 5-6 பேர் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தையும் அந்த அடுப்பையும் அவர் பயன்படுத்துவார். அந்த பாத்திரத்தில் அந்த அரிசியை போட்டு விறகுகள் வச்சு எரித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மீண்டும் இதே வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்றப்ப அந்த பாத்திரம் வச்சு சமைக்கிற அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்படி நீ தெரியாமல் இப்படி எடுத்து சாப்பிட்றியா சமைக்கிறியா அப்படின்னு சொல்லி எடுத்து கையை ஓங்கி அவர் அடிக்க கை ஓங்கியிருக்காங்க. ஓங்கினோன்னே கை அப்படியே நின்றுச்சு. அப்புறம் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்புறம் சில விஷயங்கள் சொன்னோன்னா கையை ஆட்டோமேட்டிக்காக நார்மல் நிலைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சில நாட்கள் அவங்க இங்கே இருந்தாங்க. அப்புறம் வேறு ஊர் மாறி போயிட்டாங்க. இவர் பார்த்தாரு, சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள், நெருப்பு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தூரத்தில் ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் போய் அந்த நெருப்பை வச்சு அவர் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த சுடுகாட்டிலேயே நைட்டு தங்கிட்டார். நள்ளிரவு வந்துருச்சு. ஒரு கொலுசு சத்தம், ஜல் ஜல்லுன்னு சலங்க சத்தம் கேட்குது. கேட்டோன்னே இவரும் நல்லா தூங்குறாரு. அந்த சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பக்கத்தில் கேட்டோன்னே அவர் தூக்குறது டிஸ்டர்பாக இருக்குது. நான் நல்லா தூங்குறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்படி இருந்தும் பார்த்து எந்திரிங்கன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சத்தம் கேட்டோன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. நான் யார் தெரியுதா அப்படின்னு கேட்டால், அதுதான் பார்த்தாவே தெரியுதே, பயங்கரமாக இருக்க, நீ தானே காளி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னப்பா நீ யார் இங்கே படுத்திருக்க அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் சொன்னாரா காலிட்ட, அதைத்தான் தெரியாமல் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் யார் என்பதை தெரிஞ்சேன்னா, நான் கண்டிப்பாக தெரிஞ்சிட்டேன்னா உன்னை நான் சொல்கிறேன், நீ எங்கே இருப்பேன்னு சொல்லு, நான் உன்னை தேடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. இதுதான் முதல் விஷயங்க, நோட் பண்ணுங்கள். நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அப்படி அவர் தேடிட்டு இருக்கப்ப நான் தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அம்மா கேட்டாங்களாம். கேட்டுட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாரா. என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி, என்ன வர வேணாலும் கேளு, நான் உனக்கு தர்றேன், ஏன்னா நான் தோன்றிட்டேன்னா வரம் கொடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு எந்த வரமும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைடி கண்டிப்பாக கேளு, நான் உனக்கு வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே சரிப்பா எனக்கு கொடுங்க. எனக்கு இந்த வலது காலில் பார்த்தீங்கன்னா யானைக்கால் மாதிரி நல்லா வீங்கி வந்துருச்சு. எனக்கு இந்த வலது காலில் இருக்க வலியை எடுத்து இடது காலில் நடக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இடது காலில் இந்த காலில் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ போன பிறவியில் எத்தனையோ பேரை இந்த காலால் சாதுக்களை இந்த காலால் எட்டி உதைச்சிருக்க. இது அதனுடைய சாபம் தான் இன்றைக்கி உனக்கு இந்த காலில் யானைக்காலாக இருக்குது. நீ அனுபவித்து தான் தீர்க்க முடியும், இதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த கர்மாவை அனுபவித்து தான் தீர்க்க முடியும், அதை கடவுளால் கூட மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் காளி ஏப்பா இவ்வளோ நீ நல்ல மனுஷனாக இருக்க, இவ்வளோ உணர்ந்தவனாக இருக்க, இதையே நீ மக்களுக்கு போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாலாம். அப்போ அவர் சொன்னாரா, நான் டெய்லி மக்களுக்கு இதை உணர்த்துறதுக்கு தான் போகிறேன். வாழ்க்கையில் உயர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் இறங்கி வர்றது ரொம்ப ஈஸின்னு கல்லை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போவேன், கீழே உருட்டி விட்டுக்கிட்டு இருப்பேன், கீழே உருட்டி விடுறேன், ஆனால் அதை மக்கள் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுவும் வாழ்க்கையில் உயர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் இறங்குறது ரொம்ப ஈஸி அப்படி சொன்னாங்க. இதில் ஒரு 3 விஷயம், இந்த ஒரு கதையாக இருந்தால் கூட ஒரு 3 விஷயந்தான்
தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது கர்ம வினையை அனுபவித்து தான் கழிக்க வேண்டும். எத்தனை மகான்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாமே தீதும் நன்றும் பிறர் தர வாராம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை அனுபவித்து தான் நாம் கழிக்கிறோம் அப்படிங்கிறது. 2வது நல்ல விஷயங்களை நாம் சொல்வது கடமை தான். அதை மக்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறட்டும். நன்றி. இந்த ஒரு அருமையான கதையை என் குரு சொல்லி நான் கேட்டேன். இந்த கதையை நீங்களும் கேட்கணும்னு விருப்பப்பட்டேன். நீங்களும் உங்களை பற்றி உணருங்கள். கர்ம வினையினுடைய தாங்கக்கூடிய ஆத்மசக்தி மனபலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். என்றும் பிரியமுடன் பிரதீபா, ஆயர்பாடி இயற்கை மருத்துவ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நன்றி.